இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு நிர்வாக திறமையற்ற ஒரு கூட்டமாக தான் இதை பார்க்க முடியுது. அதாவது முதலாவதா ஒரு காவல்துறையிட்ட பர்மிஷன் வாங்குறாங்க, பொதுச் செயலாளரும் மாவட்ட செயலாளர் அவர்களும் பர்மிஷன் வாங்குறாங்க. பர்மிஷன்லேயே எவ்வளோ பேர் வருவாங்க, பந்தோபஸ்த், அதாவது ஒரு காவல்துறை கொடுக்கக்கூடிய அந்த பந்தோபஸ்துக்கு எத்தனை பேர் இந்த கூட்டத்திற்கு பங்கேற்பாங்க, இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய இடம் எல்லாத்தையுமே தேர்வு செய்யப்பட்டது. கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாகவே அந்த கூட்டம் நடைபெறுகிற இடத்தை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. இதுதான் நீங்கள் கூட்டம் நடைபெறீங்க, இது உங்களுடைய பார்க்கிங், இதில் தான் நீங்கள் வண்டி விடணும், இதில் தான் கூட்டம், இதுதான் அப்படின்றத அவங்க மேப் வரைக்கும் போட்டு காவல்துறை பக்காவாக அவங்களையும் கூப்பிட்டு, நிர்வாகிகளையும் கூப்பிட்டு, பொதுச் செயலாளர் உட்பட மாவட்ட செயலாளரையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி எங்களுடைய நிர்வாகிகள், நீங்கள் காவல்துறை இத்தனை பேர் கொடுங்க, எங்கள் தலைவர் வந்துட்டு போகிற இந்த வழியை நீங்கள் கிளியர் பண்ணி விடுங்க, மேற்படி அதில் எதுவாக இருந்தாலும் நாங்கள் வாலண்டியர்ஸ், அதாவது நிர்வாகிகள் நாங்கள் அங்கே இருப்போம், நாங்களும் பக்கபலமாக இருந்து இந்த கூட்டத்தை திறன்பட செய்வோங்கிறது அவங்க உறுதிமொழியாக சொல்கிறாங்க. இப்போ புஷி ஆனந்தெல்லாம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துருப்பீங்க. முதலாவதாக ஒரு அரசியல் கட்சி தெருமுனை பிரச்சாரம் நடக்குது அப்படின்னா, சாதாரணமாக ஒரு 10,000 பேர் கூடக்கூடிய ஒரு தெருமுனை பிரச்சாரத்தை ஒரு அரசியல் கட்சி முன்னெடுக்குது. இந்த இடத்துல 10,000 பேர் கொண்ட ஒரு பிரச்சாரம் பண்ண போகிறோம் அப்படின்னு முன்னெடுக்குன்னா, அதில் காவல்துறையை விட்டுருங்க, அந்த அரசியல் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் 30%, அதாவது 10,000 பேர்னா 30% நிர்வாகிகள் அதில் நின்று என்ன செஞ்சுருக்கணும்,